பார்க்கின் ரேடிசன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வேலூரில் சூப்பரான ஒரு நைட் பஃபே சாப்பிட்றதா வந்து பார்க்கின் ரேடிசனுக்கு வந்திருக்கேன். வாங்க நம்ம இப்போ எல்லாருமே என் கூட சேர்ந்து பார்க்கின் ரேடிசன் ஹோட்டல் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி அங்கே என்னென்ன ஃபுட்லாம் இருக்குது, அங்கே வந்து ஃபுட்டோடைய ப்ரைஸ் எவ்வளோ, தட் மீன்ஸ் அந்த பஃபேவுடைய ப்ரைஸ் எவ்வளோ, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக லிமிட்டடாக நம்ம வந்து கிட்ஸை கூட்டிகிட்டு போனால் அங்கே வந்து நல்லா சாப்பிடலாமா, இது போல் பல கேள்விக்கு நான் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். வாங்க இந்த வீடியோவில் நம்மளாம் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலாம். போன உடனே என்னுடைய கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனேங்க. ஃபவுண்டேஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. கார் பார்க்கிங்லாம் கூட நல்லா இருந்துச்சு. நல்லா கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே சூப்பராக இருக்குது. போன உடனே கிட்ஸுங்களுக்கெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு எல்லாமே இருந்துச்சு. சூப்பராக என்னுடைய கிட்ஸ்லாம் வந்து ஜாலியாக வந்து அந்த ரோலிங் டோர் பார்த்த உடனே நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட் ஆகிட்டான். அது மட்டும் இல்லை, லைட்டிங்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே வந்து மெனு வந்து டிஸ்பிளேயில் வந்து லைட் டிஸ்பிளேயில் வந்து அழகாக போட்டிருக்காங்க. நியூஸ் பேப்பர்ஸ்லாம் நம்ம வெயிட்டிங் ஹாலில் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லை, அது உருளையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக பூக்கெல்லாம் போட்டு அழகாக வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. போன உடனே வந்து நமக்கு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. அவங்க ஆனால் வெயிட் பண்ணவே வைக்கல. நம்ம டேபிள் வந்து ஆல்ரெடி நாங்கள் புக் பண்ணிட்டு தான் போயிருந்தோம். அதனால் எங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து புக்கிங் ஏரியாவுக்கு போயிட்டு நம்ம வந்து டேபிளில் போயிட்டு நம்ம செட் பண்ணி உட்காந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஹோட்டலுடைய ஓவர் வியூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக, நல்லா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஒரே மாதிரியே அழகாக சூப்பராக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிச்சன் ஏரியாவும் நான் சூப்பராக தான் இருக்குது. நான் பல 5 ஸ்டார் ஹோட்டலுக்கும் நான் போயிருக்கேன். இருந்தாலும் இங்கே வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா காஃபி மேக்கருங்க. க்ரீன் டீ, காஃபி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டீ அதெல்லாமே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டு தராங்க காலையில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேபிள் நம்பர் 7 தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு போன உடனே சூப் தாங்க எடுத்து, பஃபே சிஸ்டம் தானே, நமக்கு என்ன பிடிக்குதோ நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சூப் இருந்துச்சு. சிக்கன் சூப்பு சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக க்ரீமியாக இருந்தது. எனக்கு ரொம்ப டேஸ்ட் வைஸ் பிடிச்சிருந்துச்சு வெஜ் சூப். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பஃபே சிஸ்டமில் நிறைய இருந்துச்சு. நான் என்னென்ன எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொடி இட்லி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் ரோல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் தந்தூரி, அது மட்டும் இல்லாத வெஜிடபிள் ரோல், அப்புறம் வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து சீஸ் ரோல்லாம் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். எனக்கு ஆனால் வந்து பர்சனலாக நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, வெஜிடபிள் ஸ்டார்டர்ஸ் தான் வந்து நிறைய இருந்துச்சு. ப்ளஸ் ஆனால் வந்து நான் வெஜிடபிள் ஸ்டார்டர்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு. டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஸ்டார்டர்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் வெஜிடபிள் ஸ்டார்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்று தான் இருந்துச்சு. சரி, நான் ப்ளஸ் வந்து பரோட்டா எல்லாமே, ஆலு பரோட்டா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம எதிர்க்க வந்து போட்டு தராங்க. இந்த கப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா. அந்த வந்து இந்த நானோடைய அந்த பன்னீர் பட்டர் மசாலா தொட்டு சாப்பிடும்போது அப்பப்பப்பா டேஸ்ட் வைஸில் அல்டிமேட்டுங்க. இங்கே இருக்கிற எல்லா ஸ்டார்டர்ஸுமே எனக்கு தெரிஞ்சு வெஜ் ஸ்டார்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த பவுலில் வந்து நான் வந்து சிக்கன் கறி குழம்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கறி குழம்பு அப்பா வீட்டில் செய்கிற மாதிரியே கறி குழம்புங்க. அவ்வளோ சூப்பராக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலா ஐட்டம்ஸ் போலவே அங்கே அந்த மசாலா ஐட்டம்ஸ் இருக்குது. சூப்பராக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சாலட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெஜிடபிள் சாலட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் சாலட், இது எல்லாமே நிறைய சாலட்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாருங்க. இதுவும் நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டன் பிரியாணி அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. மட்டன் பிரியாணி நான் நிறைய இடத்துல மட்டன் பிரியாணி சாப்பிட்ருக்கேன். ஆனால் இதோடைய டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் வந்து இருக்கிற மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த மட்டன் பிரியாணி சாப்பிட்டு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கிடையாது, ஃப்ரெஷ் ஜூஸ் வச்சுருந்தாங்க. ஆரஞ்ச் ஜூஸ் மற்றும் பனானா ஜூஸ் வச்சுருந்தாங்க. அந்த ஆரஞ்ச் ஜூஸும் சரி, பனானா ஜூஸும் சரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. நான் சொல்கிற பாருங்க, ஆல்ரெடி அந்த பட்டர் நான் எடுத்துட்டு அந்த வந்து பன்னீரில் நம்ம தொட்டு தொட்டு அப்படியே சாப்பிடும்போது அப்படியே கரைஞ்சிச்சுங்க. நெக்ஸ்ட் நிறைய டைப் ஆஃப் ஃப்ரூட் வச்சுருந்தாங்க. நான் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பப்பாயா, அப்புறம் பைனாப்பிள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் வச்சுருங்க. சூப்பர் டேஸ்ட்டுங்க. நிறைய கேக் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேக் ஐட்டம்ஸ் வெரைட்டிஸ் நிறையவே இருந்துச்சு. நம்ம சூப்பராக இருந்துச்சு. என்னுடைய குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா அந்த கேக் ஐட்டம்ஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க.
மோதி லட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதோடைய நெய் டேஸ்ட் அப்படியே கரையுதுங்க. வாயில வச்ச உடனேவே அப்படியே கரையுதுங்க. அந்த கிளாஸில வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஜாமு குடுத்துருந்தாங்க. அதுவும் சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த பவுல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராபெர்ரி புட்டிங் கேக்குன்னு ஏதோ ஒண்ணு குடுத்தாங்க ஃப்ரெஷ்ஷா. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. டேஸ்ட் வைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மத்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல கம்பேர் பண்ணும்போது, இந்த ஹோட்டல் ரொம்பவே டேஸ்ட் வைஸ்ல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸ்ட்ராபெர்ரி, பட்டர்ஸ்காட்ச், அப்புறம் வந்து சாக்லேட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ ஐஸ்கிரீம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து ஸ்ட்ராபெர்ரி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் தான் ஆர்டர் பண்ணேன். எனக்கு ஹாட் வாட்டர் பர்சனலாக தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு நான் ஹாட் வாட்டர் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் கேட்க வந்து அவங்க சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக சர்வ் பண்ணாங்க. பிளேட்லாம் அடிக்கடிக்கு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற 5 ஸ்டார் ஹோட்டலை விட இது வந்து நல்லா ப்ளசண்ட்டாகவும் இருந்துச்சு. நல்லா ப்ளசண்ட்டாக சாப்பிட்டேன். எனக்கு டைமிங்கும் நல்லா கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து பாருங்கள், இந்த ஆலு பராட்டாலாம் வைக்கிற வந்து இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. எல்லாமே வந்து ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அதுவே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், ஓகே நமக்கு இங்கே வந்து ப்ளசண்ட்டாக இருக்குமா, நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக போய் சாப்பிடுவோமோன்னு தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கேள்வி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குமா அப்படின்னு நம்ம பர்சனலாக திங்க் பண்ணுவோம். இந்த கொஸ்டினுக்கு வந்து கரெக்டான நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. வாங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பனானா ஸ்மூத்தி அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ஸ்மூத்தி வச்சுருந்தாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சூப் வச்சுருந்தாங்க. அடுத்து வெஜிடபிள் சூப் வச்சுருந்தாங்க. ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. டேஸ்ட் வைட்டில் வந்து வெஜிடபிள் சூப் வந்து சிக்கன் சூப்ஸை விட ரொம்ப ஸ்மூத்தாக க்ரீமியாக சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வச்சுருந்தாங்க. ஒயிட் ரைஸ் வச்சுருந்தாங்க. அதுவுமே சூடாக சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரசம், டால், அப்புறம் கேரட் அண்ட் பீன்ஸ் பொரியல்லாம் வச்சுருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா சூடாக பறக்க டேஸ்ட் வைஸில் அல்டிமேட்டாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, எவ்வளோ சூடாக, எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ புலாவ், டொமேட்டோ புலாவ்னு நினைக்கிறேன், அதுவும் வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த காலத்து பாரம்பரியத்தை காமிக்கிறதுக்காக உரல், அம்மிலாம் அழகாக குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க. இது புலாவ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் கிரேவி மாதிரி ஏதோ பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பரோட்டாவா அந்த ப்ளஸ் நானோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக சூப்பராக இருந்துச்சு. இது வந்து வெண்டைக்காயில் ஏதோ கறி மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதுவும் ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்தாவில் ஏதோ பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் எல்லாமே கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். இது வந்து பாஸ்தாவில் ஏதோ கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து டேஸ்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அல்டிமேட்டாக சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம போய் சூடாக இருந்துச்சு. நூடுல்ஸ் வந்து இருந்தது. இது வந்து ஏதோ டைப் ஆஃப் நூடுல்ஸ் சொன்னாங்க. ஆனால் வந்து சாப்பிடும்போது என்னுடைய குழந்தைங்க வந்து விரும்பி இந்த நூடுல்ஸ் தான் சாப்பிட்டாங்க. அடுத்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருந்தாங்க. எல்லாமே வந்து என்னுடைய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆசையாக வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகலாம். இது வந்து பாஸ்தாவில் ஏதோ செஞ்சுருக்காங்க. என்னோடய குழந்தைங்களாம் வந்து ஒவ்வொன்றும் வந்து லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே வெஜிடபிள்ஸ் ஐட்டம்ஸ் தான் நான் இப்போ காண்கிறது எல்லாமே. இது வந்து ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி ஆனியனில் ஸ்ப்ரிங் ரோல், இதுதான் சீஸ் ரோல். இது வந்து என் குழந்தைங்க இந்த சீஸ் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய குழந்தைங்க ரொம்பவே நல்லா சாப்பிட்டாங்க. இது வந்து பொடி இட்லி, அது வந்து வெஜிடபிள் ஸ்டஃப் மாதிரி பண்ணியிருந்தாங்க. பொடி இட்லி ப்ளஸ் நெய்யில் அழகாக வச்சுருக்காங்க. குழந்தைங்க வந்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகலாம். எல்லாமே ரொம்பவே விரும்பி நல்லாவே சாப்பிட்றாங்க. குழந்தைங்களுக்கு எல்லாமே ரொம்பவே பிடிக்குது. அவங்க வந்து ஒவ்வொன்றா தேடி எடுக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கர்ட்லேயே இருக்கிற ஒரு வடை, இதுவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பவுலில் போட்டு நல்லாவே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு டேஸ்ட்டாக. இப்போ வந்து காட்ட போகிறது எல்லாமே வந்து நான்வெஜ் ஐட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி சிக்கன் டிக்கா மாரி ஏதோ ஒரு டிக்கா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷில் வந்து ஏதோ ஒன்று செஞ்சுருந்தாங்க. இதுவும் வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன்ஸில் நிறைய இருந்துச்சு நான் போகும்போது. ஆனால் நான் வெஜிடேரியன்ஸில் கம்மியாக தான் இருந்துச்சு. அது வந்து ஃபிஷ்ஷில் செஞ்சுருந்தேன். இது வந்து
எக்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் இது வந்து ஸ்டார்ட்டர்ஸ் மாதிரிலாம் அவ்வளோ இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டர்ஸ் மாதிரி நான் எதிர்பார்த்த லெவலுக்கு இங்கே இல்லை ஸ்டார்ட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிக்கன் கிரேவி டேஸ்ட் வைஸாக நம்ம வீட்டில் செய்கிற குழம்பு மாரி ரொம்பவே டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு மட்டன் பிரியாணி அப்பப்பா கம கம கமன்னு சூப்பராக அந்த மட்டன் பீசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜூஸியாக நல்லா வெந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லா டைப் ஆஃப் சாலடும் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் சாலட், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வெஜிடேரியன் சாலட், இட்டாலியன் சாலட், எல்லா டைப் ஆஃப் சாலடும் இருந்துச்சு. என்னுடைய குழந்தைங்க தான் வந்து கண்டிப்பாக ஆசையாக வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க, நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. இந்த வெஜிடபிள் சாலடாக இருக்கட்டும், எல்லா டைப் ஆஃப் சாலட் எல்லாமே வந்து குழந்தைங்க ரொம்பவே விருப்பப்பட்டு ரொம்பவே ஆசையாக ரொம்ப மகிழ்ச்சியாக சாப்பிட்றாங்க. நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க. நெக்ஸ்ட் இங்கே ஸ்ட்ராபெரியான ஒரு கேக்கோ புட்டிக்கோ, இது வந்து ஏதோ ஸ்ட்ராபெரியில் செஞ்சுருக்காங்க. இதுவும் வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. கேக் வகைகள் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேக் இருந்துச்சு. நல்ல மாடல்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விருப்பப்பட்டு நல்லா சூப்பராக இருக்காங்க. இந்த மோதி லட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாமே நெய்ங்க அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது ஜவ்வரிசி, சாப்பிடும்போது உள்ளே இருக்கிறது வந்து பாதாமில் செஞ்ச அல்வா மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாதாமில் செஞ்ச கேக் மாதிரி அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸில் பார்த்திங்கன்னா இங்கே பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. இந்த கிளாஸில் வச்சுருக்காங்க பாருங்கள், அதில் ஜாமு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லேயரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்வீட்டாக ஸ்மூத்தாக இருக்குது. இங்கே வந்து ஸ்ட்ராபெரியில் செஞ்சுருக்காங்க. அது அந்த வந்து கேக்குமே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பப்பாயா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள்லாம் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர் மெலன் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டெலாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் 2 பேர் போயிருந்தோம், ப்ளஸ் குழந்தைங்க போயிருந்தோம். எல்லாருக்குமே இப்போ இருக்கிற கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரைஸஸ் என்ன? ஒரு பஃபேட்டோடைய ப்ரைஸஸ் என்ன? கப்புள் பஃபேட்டோடைய ப்ரைஸஸ் எங்க? அப்படின்னு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நினைப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஃபேட்டோடைய ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேர் போயிருந்தோம். 2 பேருக்கு டோட்டலாக 1998 ஆயிடுச்சு. ஒரு பஃபேட்டோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தா 999ங்க. நாங்கள் ஃபோன் பண்ணி டேபிள் புக் பண்ணிட்டு தான் போகணும். இருந்தாலும் நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் போகணும், ப்ளஸ் என்னுடைய குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போகணும். எங்கள் 2 பேருக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1998 ஆச்சு. ப்ளஸ் டேக்ஸ் ஒவ்வொரு பர்சனுக்குமே 49 ஆச்சு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2098 ஆச்சு. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து ஃப்ரீயாக தான் தராங்க. ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நம்ம எல்லாமே கப்புலாக போயிட்டு சூப்பராக சாப்பிட்லாம். குழந்தைங்க எல்லாமே ரொம்பவே லைக் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ரீசனபிள் ப்ரைஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலிமா உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் என்ன பண்ணுங்கள், பார்க்கின் ஹோட்டலுக்கு போயிட்டு கண்டிப்பாக சாப்பிட்டு ஜாலியாக உங்களுடைய குழந்தைங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர்ஸ் மட்டும்தான் கம்மியாக இருக்குது. மற்றபடி டேஸ்ட் வைஸில் மற்ற 5 ஸ்டார் ஹோட்டல் கம்பேர் பண்ணும்போது டேஸ்ட் வைஸ்லேயும் நமக்கு சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் எல்லாருமே போயிட்டு சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.